வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி ஒயிட் சென்னாவும் பீட்ரூட்டும் அண்டு உருளைக்கிழங்கும் சேர்ந்த ஒரு குழம்பு செஞ்சுருக்கேங்க. செம்ம டேஸ்ட்டில் மட்டன் குழம்பே தோற்று போகிற அளவுக்கு இந்த குழம்பு அமைஞ்சிருக்கு. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர். கொண்டக்கடலையும் ஒரு 5 ஹவர் ஊற வச்சு இப்போ வேக வச்சு குக்கர்லேயே இருக்குதுங்க. இப்போ தக்காளி பழம், பீட்ரூட் கட் பண்ணியிருக்கேன், உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், இஞ்சி பூண்டு பாருங்கள் தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இப்போ பட்டை லவங்கம் சோம்பை மட்டும் தட்டிக்கிட்டால் போதும். கொஞ்சமாக போடுறதுனால நம்ம அப்படியே தட்டிக்கிறேன். இப்போது ஆயில் ஊற்றியாச்சுங்க. தட்டி வச்ச பட்டை லவங்கம் சோம்பு முதல்ல போட்டுடலாங்க. நல்லா பொரிஞ்சிரும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டிங்களன்னா சீக்கிரமாக 1 மினிட்லேயே பொரிஞ்சிரும். பிறகு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இதுக்கு டீப் ஃப்ரை பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை கண்ணாடி பதத்துக்கு இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இஷ்டம் தான் இது. நான் கொஞ்சம் டீப் ஃப்ரைக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ண தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி ஆச்சு. இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கு தோலோடு போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பீட்ரூட்டும் கட் பண்ணது போட்டுடலாம். ரெண்டும் ஒன்றா போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ உப்பு சேர்த்திடலாங்க. கொண்டக்கடலை குக்கர்லேயே இருக்குது, வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். அது கடைசியில் தாங்க போடணும். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் மட்டுமே போடணுங்க. மீதி எந்த ஒரு மசாலும் இதுக்கு தேவையே இல்லை. ஆல்ரெடி எல்லாமே நம்ம போட்டுட்டோம். நல்லா காயை மிளகாத்தூள் மல்லித்தூளில் கலந்து விட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் மிளகாத்தூள் மல்லித்தூள் கலந்து வரும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும், கலரும் கிடைக்கும் நமக்கு. ஆனால் இன்றைக்கி கலர் ரெட் கலராக தான் இருக்கும். நம்ம வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிட்டேன். நமக்கு தேவையான அளவு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். மிளகு கொஞ்சம், கொத்தமல்லி தழை அரைக்கிறதுக்கு போட்டு அரைக்க போகிறேங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. நம்ம கட் பண்ணி போடுறத விட இப்படி போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போது நாம் கொண்டக்கடலையே போட்டுடணும். இப்போ நல்லா கலந்து விடணும். காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. அதுக்கு முன்னாடியும் போடக்கூடாதுங்க. அதாவது கொஞ்சம் அரைக்குறையாக கொண்டக்கடலை வெந்திருந்தால் மட்டும் போட்டிருக்கலாம். நல்லா வெந்துட்ட பிறகு இப்போ தான் போடணும். கரெக்டான பக்குவம் இது தான். இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்திடலாம். நல்லா கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்ல வாசமாக இருக்குங்க. எங்கள் ப்ரிப்ரேஷனில் எப்போவுமே தேங்காயில் நாங்கள் கொத்தமல்லி போட்டு தாங்க அரைப்போம். கடைசியாக தூவுறதில்ல, அரைச்சி தான் செய்வோம் எப்போவுமே குழம்புக்கெல்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். கொஞ்சம் உப்பு பத்தாதுங்க, அதனால் நம்ம இப்போ போட்டுக்கணும். கொண்டக்கடலெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதனால் போட்டுக்கணும். தேங்காயும் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்தியே ஆகணுங்க. சாதம் ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனலுக்கு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.